அண்மை செய்தி ராமநாதபுரம் மாவட்டம் பூர்வீக பாசன பகுதிகளுக்காக வைகை அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் பழனி வழங்கி கேட்கலாம். பழனி வணக்கம். தற்போது நடைமுறையில் இருக்கும் நீர் திறப்பு விகிதம் என்ன? தற்போது 3000 கன அடி தண்ணீர் திறப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் தகவல்கள் என்ன பழனி? வணக்கம். 5 மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள வைகை அணையிலிருந்து கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 8ஆம் தேதி வரையில் வைகை பூர்வீக பாசன பகுதிகளான ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 3 கட்டங்களாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 65 அடிக்கும் மேல் இருந்ததால் வைகை பூர்வீக பாசன பகுதிகளான ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களின் கண்மாய் பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி முதற்கட்டமாக சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக கடந்த 4 நாட்களாக தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்று காலை முதல் ராமநாதபுரம் மாவட்ட கண்மாய் பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்று வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக 3000 கன அடியும் சேர்த்து மொத்தமாக 3600 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை ஆற்றில் பொதுமக்கள் யாரும் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.